ஆசீர்வாதமான நாள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42 தொடக்கம் 28வது அதிகாரம் 5வது வசனம் வரை. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏசா யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கை குறித்தான ஒரு சில சம்பவங்கள் அந்த இடத்துல பேசப்படுகிறது. அதாவது இந்த சம்பவத்துக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், யாக்கோபு ஏசாவுடைய அதாவது சிரேஷ்ட புத்திர சுவிகாரத்தை அவன் பறித்து கொண்டதான இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இதன் பிற்பாடு அவன் கோபம் அடைந்து அவன் அதாவது தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாமே யாக்கோபு வாங்கி கொண்டு ஏசாவை அங்கே அதாவது ஏசா சிரேஷ்ட புத்திரன் என்கிறதான் அந்த இடத்திலிருந்தும் அவனை விலக்கிவிட்டான். மறுபடி பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தன்னுடைய சகோதரனைப் போல அவன் உருத்தரித்து கொண்டு அந்த இடத்தில் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இதன் நிமித்தமாக ஏசா கோபம் அடைகிறான். இதன் நிமித்தமாக என்ன நடக்கிறது, அவனுக்கு ஊரை விட்டு வெளியே சென்று அந்த இடத்தில் வாழ நேரிடுகிறது. ஏனென்று சொன்னால் ஏசா இவனை கொலை செய்யும் அளவுக்கு அவனுக்குள்ளே இவனை குறித்தான ஒரு கோபம் இருந்தது யாக்கோபை குறித்து. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நாங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களுக்கும் எங்களோட வாழ்க்கைக்கு தான எல்லா கிரியைகளுக்கும் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதற்கென்று ஒரு பிரதிக்கிரியை இல்லாவிட்டால் அதற்கென்று ஒரு பிரதிபலன் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. எங்களுக்கு தெரியும், ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்து போகிறதுக்கு காரணம் அவனும் ஒரு சில காரியங்களிலே அவன் தவறான தீர்மானங்களை எடுத்தான், தவறான காரியங்களை செய்தான். அதுபோல தான் யாக்கோபு தன்னுடைய அதாவது சூழ்நிலையை அவன் பயன்படுத்தி கொண்டான். அது மாத்திரமல்லாமல் அது நிமித்தமாக அவனுக்கு தன்னுடைய சகோதரனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிறதான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனாலே அவனுடைய தாயாகிய ரெபேக்காள் என்ன செய்கிறாள், அவனை அங்கே வேறொரு தேசத்துக்கு அனுப்புகிறாள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும், எங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் உரிய பிரதிகிரியை அங்கே காணப்படுகிறது. வேதம் கூறுகிறது போல நாங்கள் எதனை அறுக்கிறோமோ அதை தான் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.